இன்றைக்கி கத்திரிக்காய் புளி குழம்பு வைக்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, ஆனால் ஒன்றும் செய்ய முடியல புத்தாசிங்கிறதுனால. அதனால் கத்திரிக்காய் புளி குழம்பு செய்யலான்ட்டு எடுத்து வச்சுருக்கிறோம். சும்மா அப்படியே கிரேவியாக செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக எடுத்து வச்சுருக்குறோம். இதை நீ வெங்காயம்லாம் இதெல்லாம் போடணும். வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போடணும். போட்டு கொஞ்சம் எச்சாவே போடுங்க. எண்ணெய் கொஞ்சம் எச்சாவே ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது வணக்கணும்ல, அதுக்காக சும்மா போட்டுக்கலாம். இதை நல்லா கொஞ்சம் நேரம் வணக்கணும். இதில் கொஞ்சம் இந்த கீரி போட்டு இதில் கொஞ்சம் மிளகுடி உப்பு போட்டு உள்ளே போட்டுருக்கலாம். அதான் கொஞ்சம் காரம் உப்பெல்லாம் பிடிக்கிறதுக்காக அது மாதிரி பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் கொடன்னு வேகணும். எண்ணெயிலேயே கொஞ்சம் வேகணும். இது கொஞ்சம் ப்ரௌன் ஆகுது. பச்சையாக இருக்குதுல்ல, கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஊற்றலாம். இது அரைச்சி வச்சுருக்குது தக்காளி, பூண்டு, தேங்காய், புளி கொஞ்சம் புளி அப்படியே வச்சு அரைச்சிக்குவோம். அப்படியே கரைக்காத வரைக்கும் அப்படியே அரைச்சி அப்படியே உள்ளே ஊற்றி நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆனதையும் அப்படியே உள்ளே ஊற்றுனோம்னா நல்லா இதில் உப்பு காரம்லாம் நல்லா பிடிச்சிக்கும். இதில் உப்பு காரம்லாம் பிடிக்கும்போது உங்களுக்கு என்னாகும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. நானே கத்திரிக்காய் சாப்பிட மாட்டேன், ஆனால் நான் இப்போ கத்திரிக்காய் சாப்பிட்றேன். இது அப்படியே கொஞ்சம் அப்படியே வெந்துடுச்சு. அப்படியே நீ இது ஊற்றலாம், கிரேவியை ஊற்றலாம். கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றி கிரேவியாட்டம் வைக்கட்டும். இது நல்லா நீ கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்ததுன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வரும். அந்த டைம் பார்த்து ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான் முடிஞ்சுது. உப்பு போடு. உப்பு போட மறந்துட்டா சாரி, உப்பு போடுறேன். குழம்பு ஆயிடுச்சு. நல்லா கெட்டியாகி கரண்டு வந்துடுச்சு. இதை எடுத்து ஊற்றலாம். கலர்ஃபுல்லாக இருக்குல்ல.